ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமத்தீஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம மகாலய பக்ஷம் ஸ்பெஷல் வெங்காயம் பூண்டு போடாமல் கேரட் வச்சு சூப்பராக ஒரு பக்கோடா பண்ணலாம். இதுக்கு கேரட் துருவல், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். துருவின கேரட்டை தள்ளிக்கலாம். அப்புறம் இந்த இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் வேர்க்கடலை, முந்திரி பருப்பு அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். பட் நான் ப்ளெயினாக இந்த கேரட் வச்சு தான் பண்ண போகிறேன். இது கூட ஏதாவது ஒரு கப் அளவு வச்சுக்கோங்க. அந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு, ஒரு 3 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். இதை இதில் சேர்த்துடலாம். இந்த கேரட்டோடு சேர்த்துடுங்க. 1 ஸ்பூன் ஓமம், இதை நல்லா கையால் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வாசனை இறங்கும். கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். அது தவிர உப்பு, மெயினாக உப்பு, எவ்வளோ உப்பு வேணுமோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் போடுறேன். சில்லி பவுடர் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த சாம்பார் பவுடர் வீட்டில் பண்ணிடுறதுனால கொஞ்சம் மிளகா, தனியா, நம்ம ஜீரகம் அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது போட்டிருக்கேன் ஒரு வாசனைக்காக. நல்லா கையால் பெசரிட்டு தண்ணி தெளித்து தான் பிசையணும். ஏன்னா அதில் லைட்டாக தான் நம்ம ஈரம் பண்ண போகிறோம். பக்கோடா மாவு எப்படி பண்ணணும்னு தெரியும். ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது. எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் இதை என்ன பண்ணணும்னா கிள்ளி போடணும். உங்களுக்கு தூளாக வேணும்னா இன்னும் கூட பொடியாக கிள்ளி போட்டுக்கலாம். இன்னும் கூட தண்ணி கம்மியாக தெளிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உதிரியாக வரும். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு போட்டால் தான் சரியாக இருக்கும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் கொஞ்சம் திருப்பி எல்லா பக்கமும் நல்லா கலர் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பண்ணிவிட்டு நம்ம சூப்பராக காஃபியோடு சாப்பிடலாம். இது மகாலய பக்ஷம் டைம்ங்கிறதுனால நம்ம வெங்காயம் போடாமல் பண்ணணும். இப்போ பக்கோடானாலே வெங்காய பக்கோடா தான் எல்லாேருக்கும் ஞாபகம் வரும். நம்ம இன்றைக்கி கேரட்டில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மற்ற மாவையும் நீங்கள் எல்லாம் இதே மாதிரி பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ப்ராசஸ்ஸு. ஸோ நம்ம கொஞ்சமாக வேணுங்கிறது பண்ணிக்கலாம். வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி அன்றைக்கே அதை தீர்த்துடலாம். மறுநாள் காத்தலுக்கு இது வச்சுக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். இதாக ரசம் இருந்ததுன்னா தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா பொரித்து நம்ம அந்த இதோடய போட்டுடுவோம். போட்டுட்டு காஃபியோடு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கேரட் பக்கோடா அது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா சூடாக ஒரு காஃபியோட இந்த கிறிஸ்பியான பக்கோடா வச்சு சாப்பிடலாமா? ஓகே. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல். ஸ்டே ஹெல்தி வீவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.